ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ்னஸ் ஆஃப் நித்யா. ஸ்கூல் தொடங்கி ரீஓப்பன் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. ஆனாலுமே இவங்க அந்த மூட்லேருந்து இன்னும் வெக்கேஷன் மூட்லேருந்து வரல. சரி இவங்க எந்திரிக்கட்டும்னு சொல்லி ஃபேன் ஆஃப் பண்ணி லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தாலுமே இன்னுமே நல்லா சுகமாக தூங்குறாங்க. ஏன்னா வெளியே கிளைமேட் இப்போ அப்படி தான் இருக்குது. ஒரு வழியாக அவங்கள எல்லாத்தையும் கூலிக்கு அனுப்பிட்டு பெட் செட் பண்ணலான்னு வந்திருக்கேன். படுக்கிறது ஏதோ 3 பேர் தான் மேலே. ஆனால் வந்து தலகாணி 10 தலகாணி இருக்கும். 10 பேர் படுக்கிற மாதிரி தான் வச்சிட்ருக்கோம். அவ்வளோ சுற்றி ஏன்னா இவங்களுக்கு கைக்கு காலுக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தலகாணி வச்சு படுத்துறதுனால பெட்டு ஃபுல்லாக ஆள் படுக்கிறோமோ இல்லையோ தலகாணி தான் இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி, இஞ்சியும் ஜீரகமும் போட்டு தண்ணி நான் யூஸ்வலாக காலையில் எனக்கு கொஞ்சம் போட்டு வச்சுப்பேன். இது வந்து ஒரு நாளுக்கு ஒரு 2 தடவைக்கு குடிக்கிற அளவுக்கு தான் நான் எடுத்துப்பேன். எனக்கு இது போட்டு வச்சுட்டா 1 டேக்கு மேலெலாம் ஆனால் இஞ்சி போட்டு தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அன்னன்னைக்கு தேவையானது நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது எனக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ்க்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான். அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சுண்டல் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் இவங்கள ஒரு வழியாக பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வேலைகளெல்லாம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு கோதுமை தோசை தொட்டுக்கிட்டேன். எனக்கு கோதுமை தோசைக்கு தேங்காய் துருவி போட்டு கொஞ்சம் சர்க்கரை வச்சு சாப்பிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதுனால எனக்கு இன்னுமே அது என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்ட்டு ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும். அதனால் நான் சுகரும் தேங்காயும் உள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்ருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஆப்ஷன் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பார்சல் ரொம்ப நாளாக வரும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மீஷோலேருந்து மோர் தென் 15 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இது வரதுக்கு. ஒரு வழியாக வந்தது. பட் வந்ததேன்னு சொல்லி ஆசாசியாக திறந்து பார்த்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்னென்னா சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. நான் பார்க்கும்போது எனக்கு தெரியல. நான் பெருசாக அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நோட் பண்ணல. எனக்கு இந்த பிளாக் வித் கோல்டு காம்பினேஷன், ஏன்னா நான் வால்பேப்பர் அந்த கலரில் தான் வீட்டில் இருக்குது. அதுவும் இல்லாமல் செவரெல்லாம் ஐவரி கலரில் இருக்கிறதுனால ஸோ இந்த பிளாக்கு இந்த கோல்டு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குமேன்னு நினச்சிட்டு இது போட்டிருந்தேன். பட் பார்த்தா ரொம்ப குட்டி சைஸ் ஆகிடுச்சு. பட் நான் அதை ரிட்டன் போடலை, இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஏன்னா இது ரிட்டன் போட்டு அதுக்கடுத்து அந்த ப்ராடக்ட் வரதுக்குள்ளே ஒரு மாதமே ஆயிரும்னு சொல்லிவிட்டு ஸோ இது இப்படி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. பட் ஓகே, வேறு வழி இல்லை. இப்போ இது இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த பார்த்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் எங்கே செட் பண்ணியிருக்கேன்னு. ஒரு டீயை குடிச்சிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எல்லாமே வீடு ஃபுல்லாக பெருக்கி மாப் பண்ணிடலான்னு ஒரு பிளானில் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப காற்றாக இருக்குது எங்கள் ஏரியாவில். ஸோ காற்று அதிகமாக இருக்கிறதுனால என்னத்தான் கதவு ஜன்னலாக சாத்தி வச்சுருந்தாலுமே குப்பை பயங்கரமாக வருது. மண் பயங்கரமாக இருந்தது. நான் அந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன். எப்படி மண் வருதுன்னு தெரியல, பட் நிறைய மண் வருது. ஸோ இதனால் எனக்கு பெருக்குனா மட்டும் அந்த அப்பமும் நடக்கும்போது பண்ணும்போது அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்குது, கீழே மண் இருக்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி எப்படியோ பெருக்கி எல்லாத்தையும் ஒரு மாப் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் உதறியாச்சு. யூஸ்வலாக எனக்கு வீட்டுக்குள்ளே மேட் உதறது பிடிக்காது. வீட்டுக்குள்ளேயே உதறிட்டு திருப்பி அங்கேயே பெருக்குனா அந்த டஸ்ட் அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ யூஸ்வலாக மேட்டில் எல்லாத்துடைய குப்பையும் மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வெளியே போய் தட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பெருக்கி தொடச்சா தான் எனக்கு பெருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வீட்டில் யாரும் இல்லாதப்போ ஆஸ் யூஷுவல் எல்லா மாதிரி தான் நானும் நல்லா பாட்டு வச்சுட்டு அதுவும் சத்தமாக வச்சுட்டு வேலை செய்வேன். இது செய்யும் போது சுத்தமாக எனக்கு டயர்டும் தெரியாது, வேலையும் சீக்கிரம் முடிகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வீட்டில் யாரும் இல்லாத போது எக்ஸ்பெஷலி யாராவது வீட்டில் இருந்தால் கூட எனக்கு அந்த ஒர்க் பண்ணுற மூடு இருக்காது. யாரும் இல்லை ஸ்பெஷலாக பெருக்கி துடைக்கிறதுக்கு. வீட்டில் யாரும் இல்லாத போது தான் நிம்மதியாக பெருக்கி துடைக்க முடியுது. கிச்சனில் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. சமைச்சதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. மார்னிங்கே கிச்சன் ஒர்க் முடிஞ்சதுன்னா அந்த என்டையர் டேயே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆனியன் போட்டு வச்சுருந்த ஆர்கனைசர் தான். ஆனியன் வந்து முடிஞ்சது. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கையோடு கழுவி வச்சாச்சு. சம்டைம்ஸ் ஆனியன் எல்லாம் கீழே இருக்கிறதுல கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆயிடுது. அதனால் அந்த ட்ரேலெல்லாம் அது அசிங்கமாகிடுது. அதனால குட்டி குட்டி கொசு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ யூஸ்வலாக ஒன்ஸ் ஆனியன் தீந்துருச்சுனாலே நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிடுவேன். அப்போ நெக்ஸ்ட்டு இது ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நான் அப்படி தான் இந்த ஆனியன் கவனிக்காமல் விட்டதுனால
ரொம்ப கொசு வர ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் பார்த்தா அது எங்கேன்னு தெரியல, அந்த பொடி பொடி கொசு. பார்த்தா இந்த ஆனியன் வச்சுருக்கிற இந்த ஷெல்ஃப்லேருந்து தான் ரொம்ப வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இந்த தப்பு இனி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறது. யூஸ்வலாகவே எந்த ப்ரொவிஷன் தீர்ந்தாலுமே என்ன தீர்ந்தாலுமே அந்த கண்டெய்னரை நான் உடனே க்ளீன் பண்ணி அடுத்தது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்படி வாஷ் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக வெசல்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போதும் ஏதாவது ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் மொத்தமாக எடுத்து கழுவணுன்ட்டு எனக்கு பெருசாக இருக்காது. நான் யூஸ்வலாக அடிக்கடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இதனால் ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த செடி வந்து என் கசின் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். இவன் வந்து என்னமோ மண்ணுக்குள்ளே போட்டு வச்சோம், வளரவே இல்லை. 2 செடியாக எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணியில் ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த செடி. இது என்னமோ மண்ணுக்குள்ளே போட்டு வச்சது வரல. சரி, அதை நல்லா வெட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து பார்த்தா அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த வேர் பாகம் கொஞ்சம் காஞ்சி போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த ஒரு வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் மோசமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி இவனையும் கொண்டு போய் அந்த தண்ணியிலே போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு அளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் திருப்பி மண்ணில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வீடு நாங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய செடி போயிடுச்சு. இப்போ ஏதோ தண்ணிக்குள்ளே வச்சுருக்கிற செடியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, மண்ணில் இருக்கிற செடி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு நாள் டைம் இருக்கும் போது அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபர்டிலைசர் எதாவது கொடுத்து கோகோபீட் எதாவது வாங்கி அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரோத் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இது என்றைக்குமே தேவையில்லாத எல்லாம் காஞ்சது அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கிற செடி ஓரளவுக்கு சர்வே ஆகும். இல்லாட்டி மொத்த செடியும் வீணாக போயிடும். ஸோ இந்த தண்ணிக்குள்ளே வச்சுருந்த செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த்தாகவே இப்படியே இந்த இதில் தான் வச்சுருந்தேன். நல்ல வேரும் நல்லா வந்திருக்கு, செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் மண்ணில் வச்ச அந்த செடி தான் வீணாக போயிடுச்சு. ஸோ அவரையும் கொண்டு வந்து இதுக்குள்ளேயே போட்டாச்சு. இது ஓரளவுக்கு சர்வே ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மண்ணில் வேறு ஏதாவது ரீபாட் பண்ணி வேறு ஏதாவது சட்டியில் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். செடி வச்சு பழகிட்டால் இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். நான் ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக தான் செடியெல்லாம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஏதோ மணி பிளான்ட் மட்டும் வச்சுருப்பேன் சின்னதாக. பட் அது எனக்கு ஈஸியாக இருந்தது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது 1 or 2 தான் வச்சுருப்பேன். ஏன்னா குழந்தைங்க சின்னதாக இருந்ததுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இதிலெல்லாம் பெரிய டைம் எடுத்து பண்ண முடியல. அதுக்கப்புறம் இது வாங்கி வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் பயங்கர அடிக்ஷன் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ பிளான்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் இது பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இது பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கூட இருக்கும். அதே மாதிரி இந்த செடி வைக்கணும் அந்த செடி வைக்கணுன்றதெல்லாம் பார்த்து பண்ணியே வாஸ்துவெல்லாம் ஒன்றும் பார்க்குறது இல்லை. செடின்னு எங்கே இருந்திருந்தாலும் உடனே வாங்கிட்டு வந்து வச்சிருது. வெளியே போய் கடைகளுக்கெல்லாம் போய் ப்ரொவிஷன் வாங்குற மாதிரி தான் இப்போ செடியும். எங்கேயாவது நர்சரி கண்ணில் பட்டுருச்சுன்னா உடனே இறங்கி அங்கேருந்து ஏதாவது ஒரு செடியை வாங்கிட்டு வருது ஒரு பழக்கமாகிடுச்சு. பாதி செடி நர்சரியிலேருந்து வாங்கினாலும் பாதி செடி நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது அதுவும் ஒரு பழக்கமாக தான் இருக்குது. அது செடி வச்சுருக்கிற எல்லாமே பண்ணுற வேலை தான். இந்த துவைச்ச துணி 2-3 நாளாகவே இங்கே இருந்தது. சரி இன்றைக்கி எப்படியாவது எடுத்து மடித்து வச்சிடணும்னு சொல்லிவிட்டு இதே ஒரு வழியாக எடுத்து மடித்தாச்சு. கொண்டு போய் கபோர்டில் வைக்க வேண்டியது தான். இந்த சாக்ஸ் எல்லாம் யூஸ்வலாக இப்படி நாட் போட்டு வச்சுருவேன். ஏன்னா சாக்ஸ் எல்லாம் ஒன்று இல்லாட்டி ஒன்று மிஸ் ஆனால் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். இப்படி நாட் போட்டுக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். துணி துவைச்சி காய் போடுறதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறதுக்கப்புறம் அதை மடித்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா அதுதான் எனக்கு என்னமோ ஒரு வீட்டில் இருக்கிறதுலே வச்சு ஒரு போரான வேலையை நான் நினைக்கிறது. ஸோ ஏன்னா அதை கொண்டு வந்து அந்த பெட்ரூம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதில் கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு வச்சுருவேன். இன்கேஸ் எங்கள் அம்மாவோ இன்லாஸோ வந்தாங்கன்னா அந்த பெட்ரூமில் ஃப்ரீயாக இருக்காது, செகண்ட் பெட்ரூம். ஸோ அந்த டைமில் உடனே நான் மடிச்சிருவேன். இப்போ யாரும் இல்லாதனால அதை அந்த ரூமில் அப்படியே போட்டு வச்சுக்கிறதுக்கு இனி எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. குழந்தைங்கள ஈவினிங் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ட்ரேயில் ட்ரை ஆயான ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாம் அந்தந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. யூஸ்வலாக நான் பச்சை மிளகா வந்து காம்பு எடுத்துகிட்டு தான் போடுவேன், இல்லாட்டி அது அழுகிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் காம்பு எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு பச்சை மிளகா பெருசாக அழுகுனதே கிடையாது, ரொம்ப ரேர் தான். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நைட் டின்னருக்கு என்னன்றது போய் டிசைட் பண்ணணும். இனி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருப்பேன், அவங்க ஒன்று கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு இவங்க என்ன கேட்குறாங்க என்ன பண்ணுறேன்றது பார்க்கலாம்.
தோசையும் தக்காளி சட்னி பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அவங்க வந்து பணியாரம் வேணும்னு கேட்டதுனால ஸோ பணியாரமும் தக்காளி சட்னியும் பண்ணி நைட்டு டின்னரும் ஒரு வழியாக முடிச்சாச்சு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இது ஒரு நார்மல் டேயோட ரெகுலர் ரொட்டீன். பணியாரம் எப்போவுமே யூஸ்வலாக வீக்லி ஏதாவது ஒன்ஸ் ஒரு டைமாவது பண்ணிடுவோம். அது ஈவினிங் டின்னருக்கு. மார்னிங் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். யூஸ்வலாக மார்னிங் கொஞ்சம் என்ன மத்தியானத்துக்கு பண்ணுறனோ அந்த ரைஸாகவே மார்னிங் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு நைட் எப்போவுமே ரைஸ் கிடையாது, என்றைக்குமே டிஃபன் தான். அதில் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பணியாரம் எப்படியும் இருந்துடும். என்றைக்குமே பணியாரம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ரெட் சட்னி தான் கேட்பாங்க, தக்காளி சட்னி. ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி டின்னரும் முடிஞ்சது. இதில் என்னுடைய வீக் டேஸில் பண்ணுற நார்மல் ரொட்டீன் ஒர்க்ஸ், அதில் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற சில கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thanks for watching. Keep supporting me.